அன்புக்குரியவர்களே, நம்மை விட்டு பிரிந்து போன பிரிவினை சகோதர சகோதரிகளால் இந்த உலக மக்களிடையே, குறிப்பா கிறிஸ்தவர்களிடையே பரப்பக்கூடிய ஒரு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் இந்த ஜெபமாலை ஜெபிப்பது என்பது அன்னை மரியாளை அதீதமாக புகழ்வது, திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பது, மீண்டும் மீண்டும் சொல்வது, வீணான முயற்சி, நேரடியாக அதுக்கு கடவுள்கிட்டே ஜெபிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சரியான நேரடியான பதில் சொல்லக்கூடிய வல்லமை பல நேரங்களில் இருப்பது இல்லை. எனவே இந்த நாளில் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபமாலை பற்றிய அடிப்படை புரிதல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். ஏறக்குறைய 800 ஆண்டுகளாக திருச்சபையில் இந்த மரபு இருக்கிறது. யாரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஜெபமாலை தினமும் சொல்றவங்க கைதுக்கு பார்ப்போம். தினமும் சொல்லிடுவேன். வெரி குட், மகிழ்ச்சி. ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு மேல இந்த திருச்சபையிலே இந்த பக்தி முயற்சி ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது. நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், ஒருவேளை இந்த பக்தி முயற்சி மனிதர்கள் தோற்றுவித்தது, கடவுளுடைய திருவுளம் இல்லாது மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அது அழிஞ்சு போயிருக்கும், நேரம் மறைஞ்சிருக்கு. நம்ம பார்க்கிறோம், அங்கங்கே ஏதோ பக்தி முயற்சி எல்லாம் தோன்றுகிறது புதிதாக. அதெல்லாம் நீடித்த காலத்துக்கு வருதான்னா இல்லை, கொஞ்ச நாள் அது மறைஞ்சு போயிடுது. ஆனால் மறையாமல் ஒரு பக்தி முயற்சி இன்றும் தொடர்கிறதுனா அது கடவுளுடைய திருவுளத்தோடு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். விவிலிய அடிப்படையில் சில விளக்கங்களை பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நல்ல மரம் நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, கெட்ட கனிதரும் எல்லா மரங்களும் தரித்து எரியப்படும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஒருவேளை இது நல்ல கனி தரக்கூடிய மரமாக இல்லை, நல்ல கனி தரக்கூடிய பயிற்சியாக இல்லை, ஜெப முயற்சியாக இல்லைன்னா இந்நேரம் கடவுளுடைய அருளால் தரித்து எரியப்பட்டிருக்கும். நல்ல கனி தருவதால் கடவுள் இந்த பயிற்சியை, இந்த ஜெபமாலையை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 38 39 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர்களை தலைமை சங்கத்தார், பரிசேயர் கூட்டம் கைது செய்து இவர்கள் புது புது முயற்சிகள் எல்லாம் ஏறெடுக்கிறார்கள். மக்கள் கூட்டம் இவர்களை பின்பற்றி கொண்டே போகிறது. என்ன செய்வது, இவர்களை எப்படி நிறுத்துவது என்று யோசிச்சுக்கும் போது, அங்கிருந்த ஒரு பரிசேயர், ஒரு வயது முதிர்ந்த கமாலியல் என்கிற ஒரு அறிஞர், அவன் முன்னாடி எந்திரிச்சு இப்படி சொல்றார். நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் சொல்றார். ஒருவேளை இவர்களுடைய திட்டமும் செயலும் மனிதர்களிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். இந்த மனுஷங்க போதிக்கிறது, இவர்கள் செய்யறதெல்லாம் மனிதர்களிடமிருந்து வந்ததுன்னா அது ஒழிந்து போயிடும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்களை அவற்றை அழிக்கவே முடியாது. இவர்களை கொன்னு போட்டாலும் அது வேற ஒரு பக்கம் கடவுளுடைய அருளால் வளரும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய திருவுளமான இதை எதிர்த்து போராடுகிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக போராடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக இது கடவுளுடைய திட்டம் இல்லைன்னு வைங்க, நேரம் ஒளிந்து அழிந்து போயிருக்கும். கடவுளுடைய திருவுளம் என்பதால் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள், 800க்கு மேற்பட்ட ஆண்டுகள இந்த ஜெபமாலை பக்தி முயற்சி நம்முடைய திருச்சபையில இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கு. ஏன் இதை நம்ம சொல்லுகிறோம்? ஏன் இந்த பக்தி முயற்சியில் இவ்வளவு அருளும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை மரியாள் சொல்லி இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 48வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு தூதுரைக்கப்பட்டு அந்த மகிழ்ச்சியை, அந்த செய்தியை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு கடவுளை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுகிறார். அன்னை மரியாளுடைய
பாடல், என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கிறது, நம்ம பாடுறோம்ல அந்த பாடல். அதுல அன்னை மரியாள் சொல்லுகிறார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்பர். அப்ப அதைத்தான் நம்ம செய்யறோம். அந்த அம்மா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னையிலிருந்து வரக்கூடிய எல்லா சந்ததியும் என்னை பேருடையாள் என்று போற்றுவர் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையில ஒவ்வொரு மணியிலும் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜெபமாலைங்க இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அந்த முதல் பகுதியை வச்சு பாருங்க. அது கபிரியேல் வானதூதரால் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நேரடியா சொல்லப்பட்ட வார்த்தை. இதான் இன்னைக்கு நற்செய்தியில நம்ம வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில், அருள் மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவர். இது வானதூதர் சொன்ன வார்த்தையா? அவரா சொன்னாரா? வானதூதர் என்றாலே அது கடவுளுடைய தூதர் என்பதுதான் பொருள். அப்ப கடவுள் சொல்லிய வார்த்தைகளை, கடவுள் புகழ்ந்த வார்த்தைகளை வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளுக்கு போய் அறிவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் ஜெபமாலையிலே குறிப்பாக அன்னை மரியாளை புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடவுளே அவரை புகழ்ந்த வார்த்தை. அது பைபிள்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. யாராவது பிரிவினை சகோதரர்கள் உங்களை குழப்பினார்கள்னா நீங்க சொல்லலாம், கடவுள் அவரை புகழ்ந்திருக்கிறார். ஒரு தகுதியான பாத்திரத்தை தன்னுடைய மீட்பு திட்டத்திற்கு பயன்படுத்த ஒரு தகுதியான பாத்திரத்தை கடவுள் கண்டிருக்கிறார். அவருடைய நேர்த்தியான வாழ்க்கையை கண்டிருக்கிறார். எனவே கடவுள் அவரை வானதூதர் வழியாக புகழ்ந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் நம்ம புகழ்கிறோம் அன்னை மரியாதை. சரிதானே? யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடியவங்க, நமக்கு மிக நெருக்கமானவர்களை நம்ம புகழ்றோம் தானே. உங்களாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சபை நடுவே நாம் புகழ்ந்து பேசுகிறோம், அப்படித்தானே? இந்த உலக வாழ்க்கைக்கே ஒரு பெருமை சேர்த்த, இந்த உலக வாழ்க்கைக்கே ஒரு மீட்பை கொண்டு வந்த ஒரு தாயை நம் புகழ்வதில் எந்த தவறும் இல்லை. சொல்ல போனால் கடவுள் புகழ்ந்ததற்கு மேல், வானதூதர் புகழ்ந்ததற்கு மேல் நாம பெரிய புகழெல்லாம் சேர்த்துட முடியாது. எனவே நாம் புகழ்கிறோம், அன்னை மரியாளை புகழ்கிறோம். அது முதல் பகுதி அப்படின்னு பார்க்கிறோம். 2வது பகுதி, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் சிறப்பாக எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த பரிந்துரை ஜெபம் அப்படித்தானே, பரிந்துரை ஜெபம் திருவிவிலிய மரபுல நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில் பரிந்துரைத்து கடவுள் ஜெபிக்க ஒரு திட்டத்தை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் தொடக்க நூல் புத்தகம் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் சோதோம் நகருக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுறார். பார்க்கிறோம், கடவுளே, இந்த நகரத்தை அழிக்க போகிற திட்டம் கொண்டிருக்கிறீர். ஒரு 50 பேர் நல்லவங்களா இருந்தா, 50 பேர் நேர்மையாளர்களாக நீதியானவர்களாக இருந்தால் நீங்க அழிச்சிருவீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேன். 40 பேரு 30 பேரு அப்படியே பேச துணிஞ்சு பரிந்து பேசி 10 பேரு அப்படின்னு வந்துருவாரு. அப்ப விவிலியத்துல புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம் கடவுளிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபத்தை. யாரு பரிந்து பேசுறா? ஆபிரகாம். யாருக்காக? சோதோம் நகரத்திற்காக, மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். அதுல வெற்றியும் காண்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போல விடுதலை பயண நூல், அதுக்கு அடுத்த புத்தகம் 32வது வசனத்துல, 32வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு பொண்ணு, ஒரு பொற்கன்றை, கன்றுக்குட்டியை யார் செய்கிறார்கள்? இஸ்ராயல் மக்கள் செய்கிறார்கள். செஞ்சு கொண்டு வந்து அதை கடவுளுக்கு எதிராக ஒரு வழிபாட்டை தொடங்கி வருகிறார்கள். கடவுளுக்கு எதிராக அவர்கள் போய்விட்டார்கள் என்று கடவுள் கோவப்படுகிறார். பாரு, உன் மக்களை 10 கட்டளையை கொடுத்து விடுறாரு மோசேட்ட. மக்களை பாரு, அவர்கள் சிலை வழிபாட்டை ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களை அழித்தொழிக்க போகிறேன் அப்படின்னு கோபம் கொள்கிறார் கடவுள். அப்ப மோசே
இந்த மக்களை அழிச்சு ஒழிக்கிறக்கா கடவுளை நீங்க எகிப்திலிருந்து மீட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு இஸ்ராயல் மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுதலையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு அவர்களை அழிக்காமல் விட்டு விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவிடம் அவர் முத செஞ்ச அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். கானா ஒரு திருமணத்தில் இந்த வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, ஏதாவது செய்து அவர்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறார். அந்த பரிந்துரை ஜெபமும் அங்கே நிறைவேறும். ஆக விவிலிய மரபிலே நம்ம பார்க்கிறோம் பரிந்துரை ஜெபம் ஒரு வலிமை மிக்கது. எனக்காக நானே நேரடியாக ஜெபிப்பதை விட கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் எனக்காக ஜெபிப்பதிலே அதுல ஒரு வல்லமை இருக்கு, அப்படித்தானே? அதனாலதான் ஃபாதர் எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்படித்தானே? ஐயா, ஒரு நல்ல மனிதர், ஒரு உயர்ந்தவர், ஒரு பக்திமான், ஒரு கோயில் பிள்ளை, ஒரு மந்திரிக்கக்கூடிய அல்லது ஒரு பக்தியோட தெய்வ பயத்தோடு இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, அன்னை மரியாளிடம் புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எப்போதும் சிறப்பா எங்களுடைய சாகும் தருவாயில வேண்டிக் கொள்ளும் சொல்றதுல என்ன தப்பு இருக்கா? சரியான ஜெபம், நேர்த்தியான ஜெபம். ஏன்னா அந்த தாய் மிக 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 நெருக்கமாக கடவுளுக்கு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவையே பெற்றெடுத்தவள் அவள் நம் மீது இரக்கம் கொண்டு நமக்காக பரிந்து பேசுவது நியாயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு கருத்து, சிலர் வைக்கக்கூடிய அழுத்தமான கிரிட்டிசிசம் நம்ம மேல வைக்கக்கூடியது, திரும்ப திரும்ப அதை சொல்றான், திரும்ப திரும்ப அதை சொல்றான். 10 மணிலையும் ஒவ்வொரு தடவையும் அருள் நிறைந்த மாதிரியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, திரும்ப திரும்ப சொல்லனால என்ன பலன் அப்படின்னு கேட்கிறார்கள். கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 44வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு இரத்த வியர்வை வியர்த்த நிகழ்வுல, ஆண்டவரே முடிஞ்சா இந்த துன்பக்கின்னும் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு ஒரு தடவை இல்லை, 3 தடவை அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லி ஜெபிக்கிறார் என்று நாம் மறுபடியும் போய் சீடர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு மணி நேரம் உங்களால விழித்திருந்து ஜெபிக்க முடியலையான்னு கேட்பார், மறுபடியும் முழங்கால் போட்டு மறுபடியும் ஜெபிப்பார். ஆக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை விவிலிய அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கிறோம். திருப்பாடல் 136 நாம் பார்க்கிறோம், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு அப்படின்னு. அந்த திருப்பாடல் அந்த ஜெபம் முழுமையும் பார்த்தீங்கன்னா 26 தடவை அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகும், என்றென்றும் உள்ளது ஆண்டவருடைய பேரன்பு. அர்த்தம் இல்லாம அந்த திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் மீண்டும் அதை எழுதியிருப்பாரா? மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படக்கூடிய ஜெபங்கள்ல வல்லமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். திருவழிப்பாட்டு நூல் 4:8 நாம் பார்க்கிறோம், தூயவர் 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 என்று பொழுது முழுவதும், காலை மாலை முழுவதும் தூதர்கள் அவரை துதித்து கொண்டிருந்தார்கள், புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபமாலை என்கிற பக்தி முயற்சி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடையே இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. நம்மள பல பேருக்கு ஒருவேளை இது மறந்து போயிருக்கலாம், கவனம் இல்லாமல் சொல்வதிலே நாம் இருக்கலாம். ஆனால் இது வல்லமை பொருந்திய ஜெபம், வலிமை பொருந்திய ஜெபம். யாரெல்லாம் கையில ஜெபமாலை வச்சிருக்கீங்களோ உங்களை அறியாமலே ஒரு தைரியத்தை உணர முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெபமாலை உண்மையிலே பக்தியோடு சொல்லுகிற ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அனுபவம் இருக்க வாய்ப்பு. ஏதாவது ஒரு பயம்னு வந்தா டக்குன்னு கை எதை தேடும்? ஜெபமாலையை தேடும், ஜெபமாலையை தேடும். என்னை பொறுத்தவரை நம்பிக்கையோடு ஜெபமாலையை பயன்படுத்துகிற, நம்பிக்கையோடு ஜெபமாலையை கையில் வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்னை மரியாளுடைய கையையே பிடித்திருக்கக்கூடிய, தைரியத்தோடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே அன்புக்குரியவர், இந்த நாளில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஜெபமாலை பக்தி முயற்சி முதிர்ச்சி மிகுந்த பக்தி முயற்சி, கடவுளுடைய திருவுளப்படி நாம் சொல்லக்கூடிய பக்தி முயற்சி. மீண்டும் மீண்டும் சொல்வதால் நாம் அன்னையினுடைய அருளை நிறைவாக பெறுகிறோம், அவளை அன்பு செய்கிறோம் என்பதை
அவளுக்கு நெருக்கமாக போய் சொல்ல, மீண்டும் மீண்டும் சொல்ல நமக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். பரிந்து பேசுகிற கூடிய அந்த ஜெபத்தின் வல்லமையை நாம் பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். இறை